வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் ஒரு அழகான கதையை கேட்கப் போகிறோம். சிறியவரையும் மதிக்க வேண்டும். ஒரு பெரிய காட்டில் ஒரு சக்திவாய்ந்த சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது காட்டு அரசன் என்று எல்லா மிருகங்களும் பயந்து இருந்தன. ஒரு நாள் சிங்கம் மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி விளையாடிக் கொண்டே சிங்கத்தின் உடலின் மேல் ஓடத் தொடங்கியது. அதனால் சிங்கம் விழித்துக் கொண்டு கோபமாக எலியை தனது பெரிய காலால் பிடித்தது. "நீ என்னை தொந்தரவு செய்கிறாயா? இப்போதே உன்னை சாப்பிடுவேன்" என்று சிங்கம் கத்தியது. அப்போது அந்த சிறிய எலி பயந்து கொண்டு, "ஐயா சிங்கமே, தயவு செய்து என்னை விடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன்" என்று கேட்டது. சிங்கம் அதை கேட்டு சிரித்தது. "நீ என்ன மாதிரியான பெரிய சிங்கத்துக்கு உதவுவாயா?" என்று சிரித்தாலும் நல்ல மனதுடன் எலியை விடுவித்தது. சில நாட்கள் கழித்து வேட்டைக்காரர்கள் காட்டில் வலை போட்டு வைத்தார்கள். அதில் அந்த சிங்கம் சிக்கிக் கொண்டது. அது வெளியே வர முடியாமல் கத்தத் தொடங்கியது. அப்போது அந்த சிறிய எலி சிங்கத்தின் குரலை கேட்டு ஓடிவந்தது. அது தனது கூர்மையான பற்களால் வலையை மெதுவாக கடித்து கிழித்தது. சில நேரத்தில் வலை கிழிந்து சிங்கம் விடுபட்டது. அப்போது சிங்கம் உணர்ந்தது, சிறியவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும் என்று. கற்றுக்கொள்ள வேண்டிய நன்னெறி: சிறியவராக இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும். ஒருநாள் அவர்கள் பெரிய உதவி செய்யலாம். இது போன்ற கதைகளை நிறைய கேட்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.